என் பேர் மாதவி. ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரம் வட்டம், அச்சுந்தன் வயல் ஊராட்சி, அச்சுந்தன் வயல் கிராமம். ஒரு கிராமத்தில் இருந்ததே நான் வந்திருக்கேன். என்னன்னு கேட்டால், எனக்கு வந்து நான் ஏழ்மையான குடும்பம். எங்கள் வீட்டுக்காரர் இல்லை. எனக்கு 2 பெண் குழந்தைகள் தான். ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு குழந்தை இருக்கு, 11th படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளை 11th படிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து நான் கூலி தொழில் பார்த்து அன்றாட உழைச்சி தான் நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் வந்து எனக்கு இந்த மகளிர் உரிமை தொகை வந்து ரொம்ப எனக்கு பயனுள்ளதாக இருக்கு. எப்படி பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டால், இந்த மகளிர் உரிமை தொகை வந்து 2023 எனக்கு வந்து புக்கில் ஏறிச்சு. அந்த மகளிர் தொகையை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சந்தோஷம், அதாவது எனக்கு உள்ள கவலைகள் அத்தனையும் போயிடுச்சு. இந்த மகளிர் தொகை ஒரு 1000 ஏறினது 10,000 ஏறினது மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த மகளிர் தொகை இல்லைன்னா என் குடும்பமே இல்லைங்கிறது மாதிரி தான் இன்னைக்கு நிலைமைக்கு இருக்கு. ஏன்னு கேட்டா, அந்த மகளிர் தொகையை வச்சு நான் அன்றாட உழைக்கிற கூலி வந்து எனக்கு வீட்டுக்கு வராது. 100 ரூபாய்க்கு உழைப்பேன், 300 ரூபாய்க்கு உழைப்பேன், 200 ரூபாய்க்கு உழைப்பேன். ஆனா அந்த கூலி வந்து 10 நாள் கழிச்சு தான் அவங்க வந்து எனக்கு கொடுப்பாங்க. அப்ப அந்த 10 நாள் நம்ம என்ன செய்யறது அப்படிங்கறது மாதிரி நான் யோசிப்பேன். அப்ப இந்த மகளிர் தொகையை வச்சு நம்ம ஏதாவது வாழ்வாதாரத்தை உண்டாக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி கூலி வேலையிலேயே நம்ம இருந்தோம்னா ஒன்றும் செட் ஆகாது. இந்த 1000 ரூபாயை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்து நானே உண்டு பண்ணிக்கிட்டேன். அப்போ வந்து அந்த 1000 ரூபாயை வச்சு 2 கோழி வாங்கினேன். கோழி வந்து நல்லா பெரிய கோழி, நாட்டுக்கோழி, முட்டை கோழியா வாங்கினேன். அப்ப அந்த முட்டை கோழியை வச்சு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோடனே ஒரு 4 நாள் கழிச்சு முட்டை இட்டுருச்சு கோழி. அந்த முட்டையை கொண்டு போய் என்னுடைய சூழ்நிலையை சொன்னா, ஆனா கண்ணீர் வந்துடும். கண்ணீர் இந்த இடத்துல விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இது அந்த முட்டையை கொண்டு போய் ஒருத்தட்ட கொடுத்தேன். முட்டை வாங்கிக்கிறீங்களா? ஆனா நல்ல வசதியான ஃபேமிலி. முட்டை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கல, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்ல எவ்வளவு? 20 ரூபா. அப்ப 10 முட்டை எவ்வளவு? 200 ரூபா. 200 ரூபா. சரி, 200 ரூபா தாரேன் கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. அந்த 200 ரூபா ஏன் நான் வாங்கிட்டு வரேன். அந்த 200 ரூபா வந்து எனக்கு முத இந்த மகளிர் உரிமை தொகைனால அந்த 200 ரூபா வந்துச்சு அந்த மாசம். அப்ப 1000 ரூபா பிளஸ் 200 ரூபா, 1200 ரூபா எனக்கு அன்னைக்கு வருமானம். அப்ப அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த மாசம் ஒரு 1000 ரூபா. அந்த 1000 ரூபாய வச்சு இதே ஒரு கோழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 முட்டையிடாத கோழியா 3 மாசம் குஞ்சு, 4 மாசம் குஞ்சு வாங்கினேன். 4 குஞ்சு. அதை வச்சு அதை விட்டுட்டு அடுத்த மாசம் அடுத்து 3 மாசம் சேர்த்தேன் காசு. 3 மாசம் 4 மாசம். இப்போ வந்து நம்ம உழைக்கிறா 200 ரூபாய்க்கு உழைக்கிறா. அந்த 200 ரூபாய ஒன்னும் செய்ய முடியல. கோழி முட்டை இடுது, அதை 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம், அதையும் ஒன்றும் செய்ய முடியல. அப்ப நம்ம ஒரு 10,000 வேணும்னா எங்கே போறது அப்படிங்கிறத யோசனை பண்ணேன். அந்த 10,000 எப்படி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 4 மாசம் இந்த மகளிர் உரிமை தொகையை 4 மாசம் அப்படியே சேவிங்ஸ்ல போட்டிருந்து 4 மாசத்துக்கு 4000 வந்துச்சு. அதோட பிளஸ் இந்த கோழி குஞ்சு வாங்கினல 4 குஞ்சு, அந்த குஞ்சு 1000 ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த குஞ்சு முட்டை இட்டுச்சு, அந்த 2 கோழியும் முட்டை இட்டுச்சு. அதுல இருந்து பிளஸ் 1500 ரூபா வந்துச்சு. அப்ப இந்த 4000 பிளஸ் 1500 ரூபா நான் வந்து உழைச்சது குடும்பத்துல ஒரு 1000 ரூபா எல்லாம் போட்டு ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கினேன். ஆட்டுக்குட்டி வாங்கினா நம்ம நல்லா வளர்த்தோம்னா ஒரு 15,000 வரும். அப்ப நம்ம வந்து 15,000 கண்ணால பார்க்கலாம். ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், புள்ள கேட்கும். ஒரு 5,000க்கு எங்க போறது, 10,000க்கு எங்க போறது அப்படிங்கறது மாதிரி ஆடு வாங்கினேன். ஆடு வாங்கி நல்லா ஹெல்த்தியா வளர்த்து 2 ஆடு வாங்கினேன். அதாவது 3 கிலோல 2 ஆடு வாங்கினேன். அந்த காசுல 2 ஆட்டையும் 15,000 30,000க்கு வித்தேன். போன ஜனவரி மாசம் ஒரு ஆடு வாங்கினேன். ஜூன் மாசம் வித்தேன். எவ்வளவு? 10,000க்கு வித்தேன். அந்த 10,000 என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன். இதை கணக்கு பண்ணி நான் வளர்த்தேன். ஸ்கூல் ஃபீஸ் கட்டானேன். நம்ம உள்ள எல்லா பிள்ளையும் மாதிரி படிக்கணும், ஸ்கூல்ல போய் எந்திரிச்சு நின்ற கூடாது அப்படிங்கறதுக்காண்டி அதை கொடுத்துட்டு அந்த 10,000 இந்த மகளை கொண்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். சந்தோஷமா அது கொண்டுட்டு போச்சு. இது மட்டும் அல்ல,
இது மட்டும் அல்ல, அதாவது எந்த பொருளை நான் போய் தொட்டாலும் இந்த மகளிர் உரிமை தொகை அதுல பங்கா இருக்கு. அதாவது 1000 ரூபாய்ங்கிறது சின்ன அமௌண்ட், சிறு துளி எனக்கு பெரும் வெள்ளமா ஆக்குது. தேங்க்யூமா, நன்றிமா, ரொம்ப நன்றி.